வணக்கம். நான் உங்கள் ராமன். நீயா நானா கோபிநாத் ஒரு எபிசோடில் மொழியை பற்றி பேசியிருந்திருப்பார். அதில் கலந்துக்கிட்ட ஒரு டீம் பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கவிஞர் அதில் நடுவராக பங்கேற்ற ஒரு கவிஞர் கேட்குறாரு ஒரு டீம்கிட்ட, உங்கள் வீட்டில் மிகவும் தொன்மையாக பழமையாக இருக்குதுன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் எங்கள் எள்ளு தாத்தா பயன்படுத்தின ஒரு நாற்காலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க, எங்கள் வீட்டில் மின்விசிறி ஒரு 70 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தொன்மை வாய்ந்த பழமை வாய்ந்த பொருள்னால் எங்கள் வீடுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை வச்சு எல்லாருமே பெருமையாக பேசிக்கிறாங்க. அதுக்கு அந்த கவிஞர் கேட்குவார், அதை காட்டிலும் மிகவும் தொன்மையான மிகவும் பழமை வாய்ந்த பல நூறு ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழியை பெருமை பேச ஏன் மறுக்கிறீர்கள்? அதாவது இந்த சேரு, இந்த வீடு எல்லாமே உங்கள் முன்னோர்கள் பயன்படுத்துனது, அதை சொல்லி நீங்கள் பெருமைப்பட்டுக்கிறீங்க. இருந்தாலும் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட அந்த தொன்மை வாய்ந்த தமிழ் மொழியை பெருமையாக பேச நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? அதை ஏன் நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பார். அந்த டீம்லேயும் ஷாக் ஆகிருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்து நானும் ஷாக் ஆகிட்டேன். நம்ம அந்த தமிழ் மொழியை பெருமை பேச மறந்துட்டோம்ல, அது எனக்கு அந்த வீடியோ பார்த்தா எனக்கே தெரிஞ்சிச்சு.